அதிமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த 150 பேர் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடந்த இணைப்பு நிகழ்ச்சியில் 150 பேர் திமுகவில் இணைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விரிவான தகவல்கள். வேதவழி திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவில் செயல்பட்டிருந்த 150க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டனர். இன்று அதற்கான நிகழ்வு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திமுகவில் இணைந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி பணிகளில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குழு படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர்களுடைய பணி முதன்மையாக இருக்கும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கறிஞர்களுக்கு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நேர்காணலுக்கான பணிகளும் நடைபெற இருக்கிறது. இன்று மாலை நிகழ்வை பொறுத்தவரை மதுரை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு 2 மணி நேரம் அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணலுக்கான பணியையும் தொடங்க இருக்கிறார். இதில் அமைச்சர்களும் நேர்காணலில் பங்கேற்க இருக்கிறாங்க. வேதவள்ளி, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.